தாங்க கத்துக்கிறணும். அது என்ன உயிரை குடிக்கிட்டு போயிடும். நான் கேட்குறேன், 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நடக்க காலை கூட ஊண்ட முடியாம தான் இருந்தேன். 30 நாள் என் கூட இருந்தாங்க சரவணே. அவருக்கு ஒரு பேய் பிடிச்சிச்சு. நான் ஊருக்கு போயே ஆகணும்னாரு. போயிட்டு நீ சௌரியமா வான்னு இருந்தேன். அப்போ நான் முடிவு எடுத்தேன், ரைட்டு நம்மளோட படுக்கையிலே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த நிகழ்வு நடக்குது, அவன் போகட்டும், அப்போதான் நம்ம எந்திரிச்சு நடப்போம். அன்னைக்கு நைட்டே எந்திரிச்சு நடந்து நான் அவுட் சைடு போனேன். ஆள் இருக்க போய் தானே எந்திரிச்சு போகல, அதே வழி தானே. அந்த ஒரு வாரம் அந்த வழியை தாங்கி நான் எந்திரிச்சு நடந்து முடிக்க மறுவாரம் எந்திரிச்சு நடந்துட்டேன். அப்ப நம்ம பழகினோம் தானே. இப்போ அது ஒவ்வொரு இதுலயும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துல என்னென்ன கத்துக்கிறணும். வலி இருக்கத்தான் செய்யும் உடம்புல. வலியே இல்லாத வரமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இப்ப அந்த அம்மாலாம் நினைச்சிட்டு இருக்கு நான் நாயஸ்தன் அப்படின்னு. அந்த அம்மா எண்ணத்துல அதுதானே இருக்கு, நான் நாயஸ்தன் அப்படின்னு. அதுவும் சொன்னது மாதிரி நாயஸ்தன் அப்புறம் 2 பக்கமும் நாயத்தும் கர்மாவது இதுவும் அதர்மத்தும் இடம் போட்டு பார்க்க வேண்டியதான். இன்னி அடுத்த மாசம் ஒரு துலாபாரத்தை வாங்கி கொண்டு வந்து தொங்க விட்டுறியா? யார் நாயஸ்தம் என்னன்னு இடம் போட்டு பார்த்துருவோம். நிறைய இடம் போட்டு பார்த்தா தெரியுமில்ல. அவரவர் இடத்துல அவரவர் குமிச்சு குப்பையை வச்சு தொங்க போட்டுக்கிட்டு தெரியுங்க. இதுல வீசி போய் இருக்கிறீங்க. அதுக்கு என்ன வழிமுறையோ தேடுறதுக்கு என்ன இதோ அதை தேடுங்க. புரியலையா உட்காந்து பேசுங்க. என் பிரச்சனை இப்படி போய்கிட்டு இருக்கு, நான் என்ன முயற்சி பண்ணாலும் என்னால் முடியல, கேளுங்க. அதெல்லாம் கேட்கறது கிடையாது. உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது. எப்படா நம்மளை முடிக்கி விடுவாருன்னே நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. எப்போ விடுவாரு, எப்போ முடிக்கிடுவாருன்னு நான் சொல்றது உன் மண்டையில எங்க ஏறும்? சொல்லு பாப்பா, யோசிச்சு பாரு. விருப்பம் உள்ளவங்க உபதேசம் கேளுங்க அப்படின்னு சொன்னதுதான் விருத்தம். அப்படியே எல்லாம் சரசரன்னு 9 மணிக்கு போய் படுக்கை போட்டாச்சு. அப்போ உங்க லட்சணம் எப்படி இருக்கு? இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆமா, நல்லா தூங்குங்க. அரிசி இருக்கிற வரைக்கும் பொங்கி தின்னுங்க. வரதீனியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க. உங்க சித்திரத்தை அரைஞ்சுதான் 12 மணி பூஜை முடிஞ்ச உடனே நான் பாட்டு கிளம்பி நான் பாட்டு படுத்து கிடந்தேன். எதுக்கு உங்களை போட்டுக்கிட்டு நான் போட்டு மல்லு கட்டிட்டு கிடக்கணும்? இப்ப கூட மல்லு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்பையும் படுக்க விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக உட்காந்தேன். இல்லைன்னா பேச உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன் நான். அநியாயத்துக்கு அது என்ன ஒண்ணும் புரியல. அப்படி விட்டா போதும் போய் படுத்துடுறீங்க. உறக்கத்துக்கே தான் பிறந்தீங்களா எல்லாரும்? என்ன அநியாயமா இருக்கு? இல்ல ஆசிரமம் உறக்கத்துக்குன்னு கட்டி வச்சிருக்க அந்த மடம். நாளைக்கு சேசி போய் எடுத்துட்டு வாடா, இடிச்சு கீழே தள்ளிடுவோம். அது இருக்கு போய் தானே போய் படுத்து வருங்கிற. அடுப்படி மத்தர் விட்டுரு, ஏன்னா பொங்கி திங்கணும்ல. எவ்வளவு பாட்டு பாடினாலும் என்ன அன்பா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நிதானமா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, கோபப்பட்டாலும் மண்டையில் நிற்க மாட்டேங்குது. இப்போ என்னதான் பண்றது? சும்மா வந்துட்டு போறதெல்லாம் வெட்டி விவகாரம். உங்க தாய்களா எல்லாருக்குமே, ஆண்களுக்கும் சொல்றேன், பெண்களுக்கும் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம ஜெயிச்சு காட்டணுங்கிற வைராக்கியத்தோட இருந்தா வாங்க, இல்லைன்னா வேண்டாம்.
ஆமாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன். இங்கே வந்தால் ஜெயிக்கணும். நீ ஜெயிக்காமல் இருக்கிறனாலே உங்ககிட்ட நீங்கள் எதுலேயுமே நீ மாறலைன்னு அர்த்தம். உன் குணத்தை மாற்றிக்கிறல, உன் நடைமுறையை மாற்றிக்கிறல, அணுகுமுறையை மாற்றிக்கிறல, செயல்பாட்டை மாற்றிக்கிறல. அப்புறம் எப்படி நீ வந்து, நான் என்ன சொல்கிறேன், உனக்கு முதல்ல நீ மாற்று, உனக்குள்ளே இருக்கிற குணப்பாவங்களை நீ மாற்றி வந்தால் தான் வாழ்க்கை ஆதாரமே மாற்றத்துக்கு வரும்னு சொல்கிறேன். மாறி இருக்கீங்களா? இன்னும் எதுவுமே வரலன்னு சொல்லலன்றா, அப்போ நீ எதுலேயுமே மாறலன்னு தானே அர்த்தம். மாறி இருந்தால் வந்திருக்கும்ல. இல்லை அப்படி உங்களுக்கு போன உடனே சொன்ன மாதிரி அரை போட்டுட்டு அப்படியே அள்ளி கொடுத்துக்கிற இடம் இருக்கா எங்கேயாதும்? நான் அதுக்கு கூட போயிட்டு வர சொன்னேன், இந்த அம்மா போகாமல் இருந்துருச்சு. இந்த அவர் போயிட்டு வந்தவர்கிட்ட கேட்டால் நான் எங்கேயும் போய் இதை காணும், அவரை காணும். நான் எங்கேயும் போய் எதுவும் வாங்க மாட்டேனுங்காரு, அவர் சுற்றி பார்க்கத்தான் போகிறேனுங்காரு. ஏன்னா வாங்க வேண்டிய நேரத்துல எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு, அதனால இப்போ வாங்க வேண்டியது. அதில் தெளிவானவர் தான். அந்தந்த நேரத்துலேயே அது அப்படியாவது சுதாரிச்சாது விட்டுட்டு இன்னைக்கு அந்த ஃப்ரீயாக இருக்கிறாரு பார்த்தீங்களா? மனுஷன் வாழ்க்கையில் அது ரைட்டு தான். தேட வேண்டிய நேரத்தில் அது நம்ம நியாயமாக தேடுறோமோ தப்பாக தேடுறோமோ. இல்லை அப்படியாவது இருந்திருக்கீங்களா?